கேட்டா? முத்தம் பாஸ் கிஸ். நீங்க ஆசையா கேட்டல முத்தம். இப்ப நான் கொடுக்குறேன். உங்க யாரையும் எதையும் யோசிக்க விடாம பண்றதுக்கு தான் அந்த ஆள் இத்தனை கொலை பத்தியும் உன் வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் பாவம் பண்ண வேலைக்காரி மாமன் வேலைய மாதிரி என்ன வேணான்னு சொல்றாரு. ஏந்தப்பா என்னடி முறைகிற? அண்ணன் சொல்றல போ. எல்லாரும் ஃப்ராடுங்க, எல்லாம் ஏமாத்துறானுங்க. All are cheating bad fellows. Oh. டேய் என்னடா பண்ணுது? டேய் என்னடா ஆச்சு உனக்கு? டேய் சொல்லுடா. டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? பயமா இருக்குடா. டேய் என்னடா ஆச்சு? டேய் நட்ராஜ் உனக்கு என்னடா பண்ணுது? டேய் ஓய். டேய் இந்தடா தண்ணி குடுடா. தண்ணிய குடிடா. டேய் வாடா அங்க வந்து படுடா. ஏய் வேற எல்லாருமே சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. யார் வேணாம். டேய் டேய் எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ண என்ன பண்ண? சூர்யா நீ கவலைப்படாதே. அண்ணன் பிஸ்னஸ் பண்ணி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அம்மா வேலைக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. நீ ஏன் விரோதி? அம்மா கூட சேர்ந்துட்டல நல்லா இரு. எங்க இருந்தாலும் பாருங்க நல்லா இரு. ஆனா நான் உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஐ எம் a businessman, you know? சூர்யா வேலைக்காரி மகனா பிறந்தது ஏன் தப்பாடி சொல்றி? மது ஐ லவ் யூ மது. உங்க அப்பா சொட்டத்தில் உங்க அம்மா கொண்டுச்சு ஒழிக ஒழிக. நீ நானும் லவர்ஸ் மது. ஐ லவ் யூ மது. I love you, மது. இவங்க தான் என்ன புரிஞ்சிக்க மாட்டாங்கடா. நீ ஏன் மது என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா? மது மது நான் உன்னை கல்யாணம் பண்ணிடுறது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாம். அதையே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறடே. மது தூங்காது மது. ஏந்திர மது.
நட்ராஜ். டேய் 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 என்ன குட்டி, இவன் என்ன இங்க படுத்திருக்கா? அது வந்து நேத்து லேட்டா வந்தாமா, அதான் டயர்ட்ல இங்கேயே தூங்கிட்டு இருக்கா. என்னம்மா இது, ஒரு தலைக்கணியாவது கொடுத்துருக்கணும், இல்ல காலையில எழுப்பி உள்ளேயாவது போய் படுறான்னு சொல்லி இருந்திருக்கணும்ல. என்ன குட்டி, ஏதோ கெட்ட வாடை அடிக்குது? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல ஏதோ கெட்ட வாடை அடிக்குதுமா. என்னன்னு தெரியலம்மா, நேத்து நைட்ல இருந்தே அப்படிதான் இருக்கு. முதல்ல வீட்டை கழுவி விடணும். ஆமா, நைட்டு சாப்பிட்டேன் அவன்? இல்லம்மா. என்னம்மா நீ அவனுக்கு போட்டு சாப்பிட சொல்லிருக்கலாமே, டயர்டா வேற இருந்தான்னு சொன்ன. பாவம்ல அவன். ஏமா நீ இப்படி இருக்க? ஒண்ணு நினைச்சதமா பாவமா இருக்கு. இவ்ளோ அப்பாவியா இருக்கேம்மா. ஏ ஏ என்னாச்சு, ஏன் அழற? கேக்குறல, சொல்லு. அம்மா, நட்டு இப்ப புதுசா ஒரு கெட்ட பழக்கத்தை கத்துட்டு வந்து நிக்கிறாமா. நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தாமா, வீடு ஃபுல்லா வாந்தி எடுத்து வச்சுட்டா. விடிய விடிய தூங்காம போதையில வளர்க்கிட்டே இருந்தா. இவனை ஏமா நீ திரும்ப கூட்டிட்டு வந்த? இவனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, ஆனா டெய்லி ஒவ்வொரு கெட்ட பழக்கமா கத்துட்டு வரா. கடைசியில நம்மள எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறான்னு தெரியல. இவனால நமக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா கூட அது வேண்டாம். அடிச்சு வீட்டை விட்டு துரத்தமா அவனை. சனிய பிடிச்ச தரத்துல எங்கேயாவது போய் தொலையட்டும். இதுக்குதாமா நான் உன்கிட்ட சொல்ல வேண்டாம் நினைச்சேன். நீ கவலைப்பட்டு இனி எதுவும் மாற போறது இல்ல. அவ செய்யற தப்புக்கு அவனே வருத்தப்படுறது இல்ல. நீ மனசு போட்டு ஏமா கஷ்டப்படுத்திக்கிற? என்னதான குட்டி எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரே ஒரு பையன், அவனையும் ஒழுங்கா வளர்க்கறதுக்கு சுந்தரிக்கு துப்பு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. நீ நானும் போய் இவனை குடிச்சிட்டு வான்னு சொன்னோம். கொழுப்படுத்த அலையறோட நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மனுஷன் கை குழந்தையோட என்ன விட்டுட்டு போயிட்டாரு. எத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டு போராடி போராடி உங்களை வளர்த்தது இந்த பேரை வாங்கறதுக்கு தானா? நானும் மத்தவங்கள மாதிரி என் புள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சேன். இல்லடி, நீ வேலைக்காரி, உன் தகுதிக்கு இது போதும்னு காட்டிட்டான். உங்க சித்தப்பா கிட்ட பெருசா வீரப்பா சபதம் போட்டுட்டு வந்த. இப்ப அந்த மனுஷன் என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்க மாட்டாரு. என்னாச்சு உன் சபதம்? 1000 இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை தானே கேவலமா பார்க்க மாட்டாரு. இனிமே நான் எந்த முகத்தை வச்சுட்டு மத்தவங்களை பார்க்க முடியும்? ஐயா, காலங்காத்தால நை நைன்னு தலை வலிக்குது. கொஞ்சம் சும்மா இருந்து தொலைங்களா? டேய் நில்லுடா. என்னடா இதெல்லாம்? எதெல்லாம்? ராத்திரி குடிச்சிட்டு வந்திருக்க. உன் பொண்ணு போட்டு கொடுத்துட்டாளா? நீ தப்பு பண்ணிட்டு அவளை என்னடா சொல்ற? இப்ப என்னமோ யாருமே பண்ண தப்ப நான் பண்ண மாதிரி ஒரேடியா குதிக்கிறீங்க. என்னது குதிக்கிறேனா? நான் தான் தலை வலிக்குதுன்னு சொல்றேன்ல, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து தொலைச்சாதான் என்ன? குடிச்சிட்டு வர அளவுக்கு அப்படி என்னடா உனக்கு கஷ்டம்? ஓ, கஷ்டம் இருந்தா குடிக்கலாமா? அப்ப நான் குடிச்சதுல தப்பே இல்ல. எனக்கு ஏகப்பட்ட கஷ்டம், எல்லாம் உங்களாலதான். அப்ப தினமணி குடிச்சிட்டு வந்து வீடு ஃபுல்லா வாந்தி எடுத்து வை. நாங்க ஆள் மாத்தி ஆள் கழுவி விடுறோம். ஏய், நீ பேசாத, வாய மூடு. நீ யாரு? ராத்திரி ஃபுல்லா நீ எடுத்த வாந்திய கழுவி தொடச்சு சுத்தம் செஞ்ச இழிச்சு வா சிரிக்கி. நான் உன்னை அதெல்லாம் பண்ண சொன்னா? நான் பண்ணலனா நீ நாத்த எடுத்து நாரி போயிருப்படா. டேய் தம்பி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன்னால இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது இருக்கா? உங்களால மட்டும் எனக்கு என்ன நல்லது நடந்திருக்கு? ஏதோ புள்ள தெரியாம ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து நான் பேசாம இருக்கிறத விட்டுட்டு இப்படி நடுவில் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க. போங்க, போய் வேலையை பாருங்க.
வேலை ஒழுங்கா பாக்குறியா? நாங்கெல்லாம் ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க தான் என்ன வேலை பாக்குறீங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சமுதாயத்துல பெரிய மனுஷங்க பேக்ரவுண்ட் பத்திலாம் நீ திங்க் பண்ணாதடா. உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? என்னடா கடையை பார்த்துக்க சொன்னா வெட்டி அரட்டை அடிச்சிட்டு இருக்க? என்ன குருவி காலையிலேயே வந்துட்டியா? ஆமாண்ணே. அண்ணன் பேர் கோயில்ல. கோவம் இல்ல கியூவும் இல்ல, குருவின்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். ஐயா இத்தனை நாள் கோன்னு நினைச்சல அண்ணன் அப்படி கூப்பிட்டு இருந்தேன். அண்ணே, என்னண்ணே சின்ன பையன்ட்டு போய் என் நிக் நேம பப்ளிசிட்டி பண்ணிட்டு. அது ஒண்ணும் இல்ல தம்பி, சின்ன வயசுல நான் சிட்டுக்குருவி மாதிரி துருத்துன்னு இருப்பேனா, எல்லாரும் என்ன சிட்டுக்குருவின்னு கூடுவாங்க. அது அப்படியே சுருங்கி குருவி ஆயிடுச்சு. இப்படியே உதார விட்டுக்கிட்டே இரு. ஒரு நாள் உன் ஓனர் வந்து நேர்ல நிக்க போறாரு. அப்ப இருக்கட்டி உனக்கு தீபாவளியும் பொங்கலும். அப்ப இவர் ஓனர் இல்லையா? நீ வேற ஒரு வீட்டை கட்டி சினிமா ஷூட்டிங் விட்டா நல்ல வருமானம் கிடைக்கும்னு வீட்டை கட்டினாரு. பாவம், இப்ப சினிமா இருக்கிற நிலைமை இவங்க ஓனருக்கு தெரியல. அந்த வீட்டை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணதான் இந்த கோபாலையே கூட்டிட்டு வந்தாரு. வருமானம் ஒன்றும் சரியில்லாம வீட்டை வாடகை கூட வேண்டாம், அப்படியே கிடக்கட்டும்னு சொல்லிட்டாரு. இப்போவும் கோபாலுக்கு கூட்டி பெருக்கிற அதே வேலைதான். ஆனா இவன் என்னடான்னா தன்னையே ஓனரா நினைச்சுக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். வீடு மாதிரி கோபால சும்மா இருக்க வேண்டாம்னு சொல்லி ஓனர் அப்பப்ப இவனை குருவியா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணே இப்ப கூட நீங்க சொல்றது எதுவுமே புரியலனே. டேய், வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க குறிப்பிட்ட அளவு லக்கேஜ் தான் கொண்டு வரலான்னு ஒரு சட்டம் இருக்கு. குருவின்னா இங்க இருந்து ஒரு ஆளை அனுப்பி அங்க இருக்கிற லக்கேஜ் எடுத்து கொண்டு வந்து இங்க சேர்க்கணும். அதுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அதுதான் இவனோட வேலை. என்னண்ணே சின்ன பையன் முன்னாடி போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு? எப்படினாலும் ஒரு நாள் தெரிய போறது தானே கோபாலு. ஏய், நீ ஏன்டா அப்படி பாக்குற? முந்தா நாள் கோகிலா ஆண்டி வந்து குளிக்கிற சோப்பு வேணும்னு கேட்டப்ப நீ கடனா கொடுக்கல? இல்ல எங்க ஓனர் கிட்ட தான் கடன் கொடுப்பேன்னு சொன்னியா? ஏண்டா கடன் கொடுத்தியா நீ? அண்ணே சாயந்தரமே பணம் கொடுத்துட்டாங்கண்ணே. அண்ணே, இதை நான் அவனை போட்டு கொடுக்கறதுக்காக சொல்லண்ணே. ஓனர் இல்லாதப்போ ஒரு விஷயத்த ஓனர் இடத்துல இருந்து லேபர் தான் டிசைட் பண்ணும். எங்க ஓனர் வர வரைக்கும் நான் தான் இதுக்கெல்லாம் முதலாளி. இந்த வீடு காரு எல்லாமே என்னோடதுதான். இத்தனை சொத்தையும் நான் ஒத்த ஆளா பராமரிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். எப்படி? பச்சி சொல்லுச்சு. பஜ்ஜியா? ஆனியன் பஜ்ஜியா இல்ல வாழைக்காய் பஜ்ஜியா? நல்லா தமாஷ் பண்றீங்க. நான் பச்சின்னு குருவிய சொன்னேன். ஐயா அண்ணன் பேர் குருவின்னு உங்களுக்கும் தெரியுமா? குருவியா? இவர் பேர் கோ இல்ல? அது ஒண்ணு இல்லைங்க. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப சிட்டா பறந்துட்டு இருப்பேன். என்னை உட்கார வைக்கிறதுக்குள்ள வாத்தியாரெல்லாம் படாத பாடுபட்டுருவாங்க. இந்த மாதிரி துருதுருன்னு இருக்கிற பையனை வாழ்க்கையில பார்த்தலன்னு சொல்லி எல்லா வாத்தியாரெல்லாம் சேர்ந்து எனக்கு சிட்டுக்குருவின்னு பேர் வச்சாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் குருவின்றது என் கூடவே ஒட்டிக்கிச்சு. குருவி இஸ் மை நிக் நேம். நைஸ் நேம். தேங்க்யூ. யூ வெல்கம். தம்பி 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணு. அண்ணா அந்த பேட் கொடுங்க. இந்தாங்க உங்க நம்பர் இதுல நீங்களே எழுதுங்க. மாறிடுச்சுன்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது. மாறினதும் ஒரு விதத்துல நல்லதுதான். தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு செல்லுக்கு மட்டும் இல்ல, லைஃப்ல எல்லாத்துக்குமே ரீசார்ஜ் இருக்குன்னு நீங்க சொன்னதுதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன உயிர் வாழ வச்சிட்டு இருக்கு. இது ஒரு விஷயமாங்க. இது எல்லாமே எங்க அப்பாட்ட நான் கத்துக்கிட்ட பாலபாடம். அவர் இந்த மாதிரி போற போக்குல எத்தனையோ தத்துவங்களை சொல்லிட்டு போவாரு. அன்னைக்கு நான் உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னேன்ல, யாரோ ஒருத்தன் ரோட்ல போறவன்னு நினைக்காம என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு கவனிச்சிங்கல்ல, இந்த நன்றி உள்ளந்தாங்க பெண் குலத்துக்கே பெருமை. நீங்க என்ன ரொம்ப தான் புகழ்றீங்க. உங்களை மாதிரி பணக்கார வீட்டு பையனை எப்படிங்க ரோட்ல நிக்க வைக்கிறது? உங்களுக்கு நான் அன்னைக்கு செஞ்சது என்னோட கடமை. உங்களை மாதிரி ஒருத்தர் சந்திக்க வச்சதுக்காக நான் அந்த சாமிக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். நானும் தாங்க. ரீசார்ஜ் பண்ணிட்டேன். அப்ப நான் வரேங்க. வரேன்னு சொல்லிட்டு போறீங்க? சீ
ரொம்ப தான் குறும்பு